ஹலோ ஹால் இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் அமாவாசை அப்படின்னால கோவிலுக்கு போனேன். ஸோ மாதம் ஆனால் நாங்கள் வந்து அமாவாசைக்கு கோவிலுக்கு போவோம். இதுக்கு முன்னே வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ பாப்பா 2 பேருமே வந்து அங்கே விளையாட்டு சாமானெல்லாம் வச்சுருக்காங்களே. ஸோ பாப்பா கேட்டு பண்ணிட்டு அவ்வளோ ஒரு மறுவான ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியே வந்தோம். ஸோ வந்த உடனே வீட்டுக்கு வந்து சாயங்காலமாக பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு, ஸோ மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு வண்டிக்கு வந்து பூஜை பண்ணிட்டோம். ஏன்னா தசரா டைமில் வந்து நான் பூஜை பண்ணவே இல்லை என்னோடய வண்டிக்கு. ஏன்னா இது ஃபேக்ட்ரி கிட்டே போட்டிருந்தாலும் நான் என்னால் எடுத்துகிட்டு போக முடியல அந்த வண்டி. ஸோ அதனால் வந்து நான் தீபாவளிக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் போட்டேன். ஸோ பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறமா வாசலுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மகாலட்சுமி குபேரம் பூஜை பண்ணேன். ஸோ நான் எப்படி பண்ணேன் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் எல்லோருமே வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அந்த மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சொன்னதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து ஆரத்தி கொடுத்தேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஆரத்தி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்ட்டு போனோம். ரோட்டில் யாருமே நாங்கள் தான் டப்புன்னு அடிச்சுட்டு இருந்தோம். எங்களை பார்த்துட்டு எல்லோரும் வந்து பட்டாசு வெடிக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரோட்டில். நாங்கள் வந்து பாதி பட்டாசு வெடிச்சிருப்போம். நிறைய பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டாங்களா. ஸோ எங்களுக்கு வச்சாவே இந்த பக்கம் வச்சு அந்த பக்கம் விழும், அந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் விழும் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அழகாக வந்து புஷ்வானம் அதுக்கப்புறமா சக்கரம் எல்லாம் விட்டுட்டு இருந்தோம். ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ எங்கள் வாசலே பார்க்க அவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு அன்றைக்கி. ரொம்ப கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.